எல்லாம் கட்டுப்பாட்டம் இருக்கும்போது போது காலை நீட்டிட்டு தலையில கை வச்சுக்கிட்டு பேசாம படுத்துடு. ஜாக்கி சான் வந்து ஒரு கார்ல ஜம்ப் அடிச்சுட்டு அப்படி வைப்பர் எல்லாம் ஆயுதெல்லாம் போயிடும், அப்படி வைப்பரை பிடிங்கிட்டு அப்படி அடிப்பாரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான்டா டைலாக மாத்தி வல்லவனுக்கு வைப்பரும் ஆயுதம்டா அப்படின்னு போட்டிருப்பேன். டைலாக்கே இல்லாமலும் அதில் ஒரு சில விஷயம் இருக்கும். மந்திரம் சொல்லணும், மந்திரம் என்ன சொல்றதா அப்படின்னு இருங்க அப்படியே லாங்குவேஜ் கேட்பேன். நான் ஏதாவது சொல்லடா அப்படின்னு முடியும். டாபி பாபி பாபுசா புபி பாபி பாபுசா டாபி டாபி டூபுசா இதான் டைலாக். ஜூமா பாபி வாயில வர்றது தான் டைலாக் போடுங்க அப்படின்னு. நான் ஜாக்கி சானுடைய மிகப்பெரிய ஃபேன் பாய். அடுத்து 90s கிட்ஸ்னா 90s கிட்ஸா கிழிஞ்ச தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாரும் உங்களை பார்த்து அப்படி கிண்டல் பண்ணாலும் கவலைப்படாதீங்க, நம்ம வயசுக்குன்னு ஒரு மவுஸ் வந்துகிட்டே இருக்கும். அத எனக்கு பிடிச்ச மாதிரியும் சொல்லணும். அது அதே மாதிரி அடுத்தது என்ன ஃபேன்ஸ்னு சொல்றேன், உங்க எல்லாரும் போய் சேர்ற மாதிரியும் பண்ணணும். இதுக்கு பேர் டெடிகேஷன் ஒரே வார்த்தை கிடையாது, இதுக்கு பேர் வந்து 4 எழுத்து LOVE. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரொமான்டிக் பர்சனை பார்க்கணும் ஆசைப்படுறேன். இல்ல வரும் இருங்க, அதுக்கு நீ வந்து உட்கார்ந்து இருக்க கூடாது, ஒரு பிகரை கூட்டு வந்து இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? உங்களை சோக்கு கேக்குதா கோபி? உங்களை சோக்கு அப்படியெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் மைண்ட்ல பிக்ஸ். ஓகே வாரணமா ரொமான்டிக் ட்ரை பண்ண போதே நக்கிடுச்சு. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சார் கட்டே பண்ணாது, அப்படியே விடுறாரு. இவன் ரொமான்டிக்னு சொன்னதுக்கே கரண்ட் நக்கிக்கிச்சுனா குட் சைன், குட் சிம்பிள். இது எனக்கு பேட் சிம்பிள். உன்னை பார்த்து ரொமான்ட் பண்ண சொன்னேன்னு கரண்டா நான் வேணா திரும்பிக்கிறேன். என்ன விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்லல. வாரணமாயம்னு ஒரு ஃபெமிலியர் டயலாக் இருக்கும். என்ன டைலாக்கும்? ஹாய் மாவு, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இங்க யாரும் அவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு ஒரு டைலாக். இப்ப பாரு அந்த டைலாக் வருது, இப்ப பாரு அந்த டைலாக் வருது. ஹாய் மாலினி, ஐ எம் இன் லவ் வித் யூ. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ அவ்வளோ அழகு. அப்புறம் என்னப்பா? ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். யார் சொல்லியிருக்கேன்? கரெக்ஷன்லாம் சொல்லாத, நான் சொல்றதா ஐ எம் இன் லவ் வித் யூ. ஐ எம் இன் லவ் வித் யூ. எதுக்கு இப்படி கரெக்டா வந்தது பத்தி எதிரில் வந்தது என் பொண்டாட்டி பாக்குறேன். சரி நான் எதுக்கு? சும்மா துணைக்கு வைஃப் அங்க நிக்கிறாங்க. அண்ணன்னா உடனே மனசுல வர்றது ஒரு முக்கியமான வயசு, அதுதான் ஐசைட் சித்து. இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. இதுல என்னன்னா ஐசைட் சித்துல அவர் எவ்வளவு பூண்டு விளையாடி இருப்பாருன்னா, ஒரு முக்கியமான சீன்ல வந்து சித்து போயிட்டு இருக்கும். சித்துக்கு வந்து சுத்தி உள்ளவங்க குட்டி குட்டி சித்து மாதிரியே இருக்கிற குட்டி குட்டி அந்த மிருகங்களை என்ன பண்ண கூட்டிட்டு போவாங்க, செலவு வச்சிருப்பாங்க. அப்ப போற போக்குல அந்த சித்து என்ன சொல்லும், அவன் கேட்டு கேட்டு வாங்கினாலும் அவனும் செலவு வைக்க மாட்டான், கேட்காமலே செலவு வச்சிருக்கான். எனக்கு இவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க நாட்டுல. அவன் கேட்டு கேட்டு செலைய வாங்குறான், நம்ம கேட்காமலே வச்சிருக்காங்களே. இது எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருக்காதுன்னு உனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அது என்ன மேட்டர் அப்படின்னா, எனக்கு நான் சும்மா பேசினாலே எனக்காக இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் என் மைண்ட்ல வச்சுதான் அந்த டைலாக்கே வந்தது. அவன் கேட்டு கேட்டு வாங்குறான், எனக்கு தானா வருது அப்படின்னு நான் போடுறது. நீங்க எனக்கு கொடுத்த தைரியம், பாசம், திமிரு, கொழுப்பு எல்லாம் வச்சுக்கோங்க. ஜூலி அந்த இதுல பேசின சௌமியான்ற பொண்ணு, சின்ன வயசு அப்போ பேசும்போது ஸ்கூல்ல இருந்து வருவான். அவெல்லாம் வந்து 3வது எபிசோடு 5வது எபிசோடுக்கு அப்புறம் நான் டப்பிங்கே பேச மாட்டேன், அழுதுட்டுலாம் விட்டு போயிருக்கான். டே குழந்தையெல்லாம் டார்ச்சர் பண்ண, குழந்தையாவது கிளவியாவது எனக்கு முன்னாடி மைக்கில் வந்துட்டா நான் சொல்றதை தான் பேசணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதே சௌமியமா அண்ணன் அவன் எனக்கு அதுக்கு என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் அந்த அவுட்புட்டு உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் வராதுன்னு அவ சொன்னா பாரு, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சத்தியமா. அதாவது ஜூலியோட வாய்ஸ்க்கு அவங்க வாய்ஸை தவிர வேறு நாங்கள் எதுவுமே நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா ஜூலினாலே அந்த ஒரு சேட்டத்தனம் இருக்கும், அவங்க அதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சீன் இருக்கும், என்னை யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு பைல்வான் கூட இவங்க நிற்பாங்க, அழிக்க முடியாதுன்னு சொல்லுவான். உடனே இவங்க போகிற போக்கில் ஒன்று சொல்லுவாங்க, அழிக்க முடியாது முட்டை முடியும். அந்த டோய் இருக்குல்ல, அது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னா, லிப்பு வந்து ஊன்னு போயிருக்கும், எனக்கு போகும்போது டோயின்னு போட்ட சிங்க் ஆகுங்கிறதுக்காக போடுவோம். இன்னைக்கு இவனுங்க எல்லாருக்கும் தீபாவளி தான்.